சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணியாற்றி வந்த அசோக் குமார் வெறுப்பு ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அடுத்த டிஜிபி யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் டிஜிபியாக பதவி உயர்வு வழங்கப்பட்ட மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் 4 பேரில் ஒருவர் அடுத்த டிஜிபியாக நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வரிசையில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவர் ஜார்ஜ், சென்னை மாநகர காவல் ஆணையர் டி.கே. ராஜேந்திரன், அத்தியாவசிய பொருட்கள் கடத்தல் தடுப்பு பிரிவு தலைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் காவல்துறை பயிற்சி பள்ளியின் இயக்குநர் மகேந்திரன் ஆகியோர் டிஜிபி அந்தஸ்துக்கு பதவி உயர்த்தப்பட்டனர். அசோக் குமார் திடீரென வெறுப்பு ஓய்வு பெற்றதால் இவர்களில் யாரேனும் ஒருவர் தற்காலிக டிஜிபியாக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. 4 அதிகாரிகளில் 3 பேரின் பெயர்களை மத்திய தேர்வு வாரியத்திற்கு அனுப்பியிருப்பின் முறையான ஒப்புதல் பெறப்பட்டு அவர்களில் ஒருவர் புதிய டிஜிபியாக நியமிக்கப்படுவர்.